மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடி கட்டண வசூலுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் திருமங்கலம் கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். இன்று முதல் உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து உள்ளூர் கிராம மக்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர், அதாவது திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்.பி. உதயகுமார் தலைமையில சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தினர். காலை 8:30 மணிக்கு போராட்டம் துவங்கிய நிலையில சுமார் 2-3 மணி நேரமாக போராட்டம் நடைபெற்ற நிலையில திடீரென கைது செய்யப்பட்டதால பரபரப்பும் ஏற்பட்டது. உடனடியாக போராட்டம் செய்த அந்த போராட்டக்காரர்கள் உடனடியாக வாகனத்தை நகர விடாமல் முற்றுகையிட்டதால் உடனடியாக இங்க அந்த இடத்திற்கு கோட்டாட்சியர், அதாவது சாந்தி வந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்திருந்தார். இந்த நிலையில் சாந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டும் பத்தாது, போராட்டக்காரர்கள் அனைவரும் நகாய், அதாவது தேசிய நெடுஞ்சாலையுடைய அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே இதற்கு தீர்வு காணப்படும் என்று கூறிய நிலையில இன்று அவர்கள் போராடிய அனைவரும் இங்கு வந்து கோட்டாட்சியர் அலுவலகம், அதாவது டோல்கேட்டில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சாந்தி மற்றும் நகாய் அதிகாரி சஞ்சீவ் முன்னிலையில் தற்பொழுது பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.